யானைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு இடத்துல தோற்று போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பழமொழியோட அர்த்தம். அதே மாதிரி தான் ஆயிட்டார் நம்மளுடைய தேர்தல் வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர். யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர். 2021 நம்ம தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர்றதுக்காக வியூகங்கள் வகுத்து கொடுத்தாரு. கிட்டத்தட்ட அதுக்கே சம்பளம் 400 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருந்து இவ்வளோ பெரிய கட்சியாக இருக்கிறது ஒரு மக்களை நம்பாமல் யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்து அதன் மூலமாக தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தமிழகத்தை மட்டும் இல்லை, பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு கட்சிகள் ஆட்சியை அமைக்கிறதுக்கு பெரிய உறுதுணையாக இருந்திருக்கிறாரு. இப்போ சமீபத்தில் பீகாரில் நடந்த தேர்தலில் புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பித்து எல்லா தொகுதியிலையும் கிட்டத்தட்ட எல்லா தொகுதியிலுமே தான் அவர் போட்டியிட்டார். ஆனால் ஒரு இடத்துல கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட எடுக்கலை. வாக்கு சதவீதமும் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருந்திருக்கு. எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் ஒரு சில இடத்துல முட்டாளாக இருக்கணும் அப்படிங்கிற அவருடைய சிந்தனையை கேட்டு அவருடைய செயல்பாடுனால நிறையா பேர் இங்கே மாநிலத்தில் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு வர்றப்ப அவரால் ஆட்சி அமைக்க முடியல. இதுதான் வாழ்க்கை யதார்த்தம். அதே மாதிரி தான் நமக்கு நம்மளுடைய சூழ்நிலைக்கு நம்மளுடைய தேவைகளை எந்த அரசாங்கம் சரி செய்து கொடுக்குமோ, நம்மளுக்கு யார் உண்மையாக இருப்பாங்களோ, இலவசங்களை கொடுக்காம சும்மா கவர்ச்சியை ஏதாவது அறிவிச்சிட்டு மக்களை முட்டாளாக்காமல் பண்ணி எந்த அரசாங்கம் கொடுக்குமோ அந்த அரசு வர வைக்கணும். ஏன்னா இலவசங்கள் கொடுக்கறது அரசாங்கத்தோடைய வேலை கிடையாது. நம்மளை பொருளாதாரத்தில் முன்னேற்றணும், ஒரு நாட்டில் இருக்க ஒரு குடிமகனை பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அதுதான் அரசாங்கத்தோட வேலை. படித்து முடிச்சுட்டு வெளியில் வரவங்களுக்கு வேலை கிடைக்கணும், அந்த வேலைக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கணும், மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும். அப்படி ஒரு அரசாங்கம் அமைக்கிறது தான் ஒரு நல்ல ஒரு அரசோட யதார்த்தமான உண்மை. அது மாதிரி நமக்கு யார் அமைச்சு கொடுப்பாங்களோ அவங்கள 2026 ஆட்சியில் கொண்டு வரணும்னு நம்ம முடிவு பண்ணி அதுக்கான சிந்தனையில் நம்ம ஓட்டு போடணும். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.